ஃப்ரைடே ஈவினிங் இன்னைக்கு நாங்க டிமார்ட்க்கு தான் போகலான்னு இருக்கோம். பிகாஸ் இந்த மந்தோட கிராசரி வந்து இன்னும் வாங்கல, நாங்க பொறுமையா வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு தான் போகலான்னு இருந்தோம் நாங்க. சோ அதுக்காக தான் ரெடி ஆயிட்டு இருக்கேன். நான் வந்து யூஸ் பண்ற இந்த ஃபவுண்டேஷன் வந்து NY Bae தான். இது ரொம்ப லைட்டாவும் இருக்கும், ஃபுல் கவரேஜும் கொடுக்கும். சோ நான் இதான் யூஸ் பண்றேன். மோஸ்ட்லி இந்த ஆன்லைன்ல வாங்கும்போது மட்டும் நம்மளோட ஸ்கின் டோனுக்கு கரெக்டா இருக்குமான்றது நமக்கு பெரிய டவுட்டா இருக்கும். இருந்தாலுமே நான் ஓரளவுக்கு கரெக்டா தான் நான் வாங்குவேன். நான் எப்பவுமே ஃபர்ஸ்ட் யாரா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா போய் வாங்குங்க. அதுக்கப்புறமா வேணா ஆன்லைன்ல வாங்கி கரெக்டா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நான் டிமார்ட்டுக்கு போனதுனால இங்க இருக்க கிச்சன் கேஜெட்ஸோட நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாமே தனியா ஒரு வீடியோவா நான் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் நான் உங்களுக்கு தர, செக் பண்ணிக்கோங்க. வித் பிரைஸ் டீடைல்ஸோட நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதுல நாங்க கிராசரி ஷாப்பிங் பண்ணதுனால அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு தனியா அங்க எடுக்க முடியல. மோஸ்ட்லி கிராசரி ஷாப்பிங் பண்ணும்போது அங்க வீடியோவே எடுக்க விட மாட்டேன்றாங்க. நானே கொஞ்சம் அங்கங்க திருட்டுத்தனமா தான் வீடியோவே எடுத்து போடுறேன் நானு. சோ கிராசரிஸ் எல்லாம் வந்து எவ்வளவு ரேட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியா ஒரு விளாகா நான் போடுறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு கிச்சன் ஃபைன்ஸ் மட்டும் நான் அந்த வீடியோல போட்டிருக்கேன். சோ நான் வீட்டுக்கு வந்துட்ட பிறகுதான் வீட்டுல இருக்கு நான் என்னென்ன பொருள் வாங்கணும்னா அந்த ரேட்டை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும் தனியா ஒரு விளாகா. சோ அந்த வீடியோல கிராசரியோட ரேட் வந்து இருக்காது, பட் கிச்சன் கேஜெட்ஸோட ரேட் வந்து இருக்கும். நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட வீட்லயே சொல்லிட்டேன், நான் சமைச்சிட்டெல்லாம் வரமாட்டேன், எனக்கு வெளியவே வாங்கி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் இங்க இருந்து அவ்வளவு தூரம் போயிட்டு வரோம்ல, நான் ஜாலியா போயிட்டு வரணும்னு நினைக்கிறேன். சோ நான் வெளியே தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. சோ வரும்போதே என்ன பண்ணுவேன், வெளியவே சாப்பிட்டுட்டே வீட்டுக்கு வந்துட்டோம். எனக்கு ரீசெண்டா புது கத்தில விரல கிழிச்சுக்கிட்டேன் இல்லையா, அதுல எனக்கு ஒரு சின்னதா ஒரு டவுட் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. புதுசா கத்தி வாங்கினா அது எதுனா சாங்கி எதுனா பண்ணணுமா?